ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஃபாகில் ஆஃப் தி 5 எலமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 3 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதம் இருக்கும். முடிஞ்சு யாருக்கு நம்ம பொறுமையாக போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாமே கமெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச மேட்ச் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக வேற லெவலாக இருக்கும். ஏன்னா இந்த எபிசோடில் நிறைய முக்கியமான விஷயத்தை ரிவீல் பண்ணிடுவாங்க. அடுத்த கட்ட எபிசோட் எல்லாமே பயங்கரமான ஃபைட்ஸ் காத்து இருக்கிறதுனால பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்க. சரிங்க, சமயத்தோட கதை கூட போகலாம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான நிகழ்வு காமிக்கிறாங்க. சைனால ஒரு காலகட்டத்தில் பிளேக் நோய் வந்ததுன்றது கற்பனையான ஒரு விஷயம் கிடையாது, உண்மையிலே வந்திருக்கு. பிளேக் நோய்னா ஒன்றும் கிடையாது, இந்த எலிகளால் வரக்கூடிய ஒரு மனிதர்களை கொல்லக்கூடிய ஒரு நோய் தான். அந்த நோய் பார்த்ததுனால சைனாவை சேர்ந்த மக்கள் நிறைய பேர் இறந்து போவாங்க. அதெல்லாம் நம்ம ஒரு 7ஆம் அறிவிலே வருமே, அந்த மாதிரி தான் இது. நிறைய பேர் இன்னும் அந்த நோயால் பாதிப்படையது மட்டும் இல்லாம அவங்களுக்கான சிகிச்சையும் நல்லா நடந்துட்டு இருக்கு. பட் என்ன மருந்து கொடுத்தாலுமே வேலை செய்யல. அப்போ இந்த கிராமத்தோட சீஃபா இருக்கிறவரு தன்னோட பிரதர்ஸோட உதவி மூலியமா இன்னமும் நிறைய விதமான மருந்துகளை கண்டுபிடிச்சு அவங்க நிறைய பேரை குணப்படுத்தலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எந்த மருந்துமே வேலை செய்ய அவங்க ஒரு கடைசியில் முடிவெடுத்து மலைகளில் போய் செக் பண்றாங்க, வேற எதனா புதிய ரகமான மூலிகை செடிகள் எதனா கிடைக்காதான்னு. அப்ப வந்து இந்த சிவசாங்கம் சொல்லக்கூடிய இந்த பொண்ணு மலைகளுடைய இடுக்கல ஒரு டிராகன் பார்த்தா அப்படியே குட்டி டிராகன் படுத்து கிடக்குது. அதுதான் இந்த டிராகன். எல்லாமே இதனாலதான் வந்த வணியை மட்டும் ஒழுங்கா வீட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க அந்த டிராகன் எடுத்து மேல கொடுக்க இன்னொரு பக்கம் இது தொட்ட அடுத்த நிமிஷமே அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி ஒருத்தர் அந்த இடத்துல இறந்துடுவாங்க. அவன் பள்ளத்தாக்கல வீந்துருவான். இன்னொரு பக்கம் ஜூசாங்கம் பார்த்துட்டு இருக்கும்போது அவன் மேலே இன்னொரு பாறை மேல இருந்து கீழே விழா. திடீர்னு பார்த்தா அவளை கண்மூடிக்கிறான். அடைச்சேன், என் தலை பயங்கரமா வலிக்குது. அப்பனா இதெல்லாமே கனவா? திரும்பி அதுக்கு அந்த கனவு எனக்கு வந்துட்டே இருக்கு. இது எல்லாமே உண்மைதான், அவளுக்கு கனவா வந்திருக்கு. இன்னொரு பக்கம் அவருடைய அப்பாவும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் அவரு கண்மூடிக்க, அப்ப நீங்க ஏஞ்சிங்களா, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, எடுத்துன்னு வரேன். அதுக்கப்புறம் அவரை எடுத்து கொடுக்க என்னுடைய 5வது 6வது 7வது பிரதர்ஸ்ல எப்படி இருக்காங்க. 5வது 7வது அங்கிளுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. பட் இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி வந்துட்டு இருக்காங்க. ஆனா 6வது அங்கிள் அவனுக்கு என்னாச்சு, அவர் இறந்துட்டாரு. இதை கேட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்றான். இன்னொரு பக்கம் அந்த இடத்துல டீமட்ஸ் செத்து போனவங்களுடைய பாடியை சேர்ந்தத எல்லா விதமான பொருட்களையும் எடுத்து போட்டு எரிக்கிறாங்க. இடத்த திரும்பியும் ரீக்ரியேட் பண்ண தயாராயிட்டாங்க எல்லாருமே. நம்ம பக்கம் அந்த மயில் டீமன் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இது எப்படி டிஸ்போஸ் பண்றது, இந்த மான்ஸ்டர் எடுக்கலாமே வேணாவா, இது தொட்டாலே விஷமா எடுப்பதாமா, எடுத்துலாமே. அதுவும் நல்ல ஐடியா தான். பட் எதனாலுமே அந்த ஃபேமில இருந்து வர அந்த புகையினாலே நமக்கு டாக்ஸிக் ஆயிடுச்சுன்னா அப்ப சீஃப் வில்லேஜ் இந்த இடத்துக்கு வர வரைக்கும் நம்ம அமைதியா இருக்கலாம். அவருடைய டிசிஷன் பேர்ல என்ன வேணாலும் முடிவு எடுக்கலாம். சரி ஓகேன்ற மாதிரி பார்க்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தனும் அந்த இடத்துக்கு வர தன்னுடைய கேங்க கொட்டிக்கினு, மாஸ்டர் சி எல்டியோ வந்துட்டீங்களா. அதுக்கப்புறம் அந்த சீன்ற மாஸ்டரும் அந்த மயில் மேல கையை வச்சு தன்னுடைய பவரை வெளிப்படுத்த அப்படியே காத்தோட காத்தா கரைச்சிடறான். அது மட்டும் இல்லாம அதுகிட்ட இருக்கிற மொத்த விதமான பொட்டன்டியலும் அவன் இழுத்துக்கிறான் உள்ளுக்குள்ள. என்னது மறைஞ்சிருச்சு மாஸ்டர் சி, நீங்க என்ன பண்ணீங்க. தேர்ட் பிரதர் எங்க இருக்கான். வில்லேஜ் சீஃப் வந்து அவருடைய வீட்டுல இருக்காரு, ஒழுங்கா வேலையை பாருங்க. ஓகே, இவர் எந்த மாதிரியான ஆளா இருப்பாரு சுத்தமா புரியல. இன்னொரு பக்கம் தன்னுடைய தம்பி இழந்ததுக்காக அவனுக்கு இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்கான். அவனுடைய பாடியை பதிச்சு எடுத்துக்கு முன்னாடி அண்ணங்க ரொம்ப சோகத்துல இருக்க. இவனுடைய வீட்டுல தினமும் வந்து அந்த வத்தல்களை திருடுற அந்த பசங்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டு பார்த்துட்டு சோகமாகறானுங்க. எப்பவுமே நம்மள கண்ணா பண்ணா திட்டிட்டு இருக்க அந்த பையன் இந்த இடத்துல இல்லையேன்னு நம்ம அவருக்காக ஆறுதல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு திருடின எல்லா விதமான வத்தல்களையும் எடுத்து அந்த இடத்துல வைக்கிறானுங்க. இன்னுங்க இது எல்லாமே உங்களுக்கு தான் நாங்க திரும்ப கொடுக்குறோம் உங்ககிட்டயே. அந்த பையனை ஆறுதல் கொடுக்கலான்னு பார்ப்பான். இருந்தாலுமே மனசுக்குள்ள யோசிப்பான், சொல்லலாமா வேணாமான்னு. சரி, டான் வந்து இறந்தது பெரிய காரணம் கிடையாது, அதுக்காக நீங்க இதில் ஃபீல் பண்ணி இருக்காதீங்க அப்படின்னு இவனுங்களை சொல்ல இதை கேட்டு அவனுக்கு கோவப்படுறான். இவனுடைய கோவத்தை பார்த்துட்டு அந்த பசங்களாம் பயத்துல அந்த இடத்துல ஓடிடுறாங்க. அவனோட கோவத்துல பார்த்தா அந்த டீமன் சின்னத்தையே மொட்டமா அழிக்கணுன்றது அவனுடைய கனவாய்ப்பு மாறிடுச்சு. என்ன பக்கம் சூசாங்க அவங்க அப்பா கிட்ட, அப்போ எதுக்காக அந்த மான்ஸ்டர் நம்மளுடைய கிராமத்தை வந்து அட்டாக் பண்ணிச்சு, நம்மளுடைய இன்சைட்ல இருக்கிற அந்த சாம்பர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை தேடி வந்ததா சொல்லிச்சு. என்ன தேடி வந்திருக்கோம், மவுண்டன்ஸாக எதனா அதை பத்தி சொன்னாங்களா. அதை பத்தி பேசாத, அதை பத்தி பேசினா நீ அந்த இருட்டுக்குள்ள போய் மாட்டிப்பேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய வில்லேஜ்ல பிளேக் நோயால பல மக்கள் இறந்து போனாங்க. அதுக்கான மருந்து கூட நம்மளால சரியா கண்டுபிடிக்க முடியல. எதனாலேயே நீ வந்து உன்னுடைய 3 வருஷம் மெமரிஸை இழந்துட்டேப்பியோ அந்த ஒரு சமயத்துல பாதி மக்களுக்கு இந்த பிளேக் நோய் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இதுக்காக குணப்படுத்த நாங்க பல விதமான மெடிசனை கண்டுபிடிச்சோம். நிறைய மூலிகைகளை ட்ரை பண்ணி பார்த்தோம். எல்லா விதத்திலும் ட்ரை பண்ணாலுமே எதுவுமே உண்மையிலேயே ஒர்க் ஆகல. மருந்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பல மக்கள் இன்னும் இறந்து போக ஆரம்பிச்சாங்க. கடவுள்கிட்ட கடைசியா நாங்க வேணும். பல குடும்பத்தினர் அவங்களுடைய ஃபேமிலி இழந்தாங்க. ஆனா ஒரு நாள் ஒரு யங்கான டீமன் டிராகன் அது வந்தது. அது ஒரு கிணத்துல தாண்டி போகும்போது தன்னுடைய உடம்புல இருக்கிற ஒரு ஷெல் அதுல வீழ்ந்தது. அந்த ஷெல் வீழ்ந்த அந்த தண்ணி வந்து வில்லேஜஸ் குடிச்சதுனால கம்ப்ளீட்டா கியூர் ஆக ஆரம்பிச்சாங்க. அது அந்த பிளேக் நோயை குணப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் அதுக்கப்புறம் அது தேடணும். நீ கெஸ் பண்ணது உண்மைதான். என்ன நடந்திருக்கோன்றது உனக்கு என்னெல்லாம் இப்ப புரிஞ்சிருக்கும். அப்போ அதோடைய ஷெல்ஸ் தான் வெனசியாவா, சரியா சொன்னேன். அப்போ நான் கூட அதை சாப்பிட்டுருக்கேனா, அதனாலதான் இப்ப நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னு அவன் பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு பார்த்தா மாஸ்டர் சீயும் வந்துடுறான். பிரதர் எப்படி இருக்க, செகண்ட் அண்ட் எல்டர்ஸ் அங்கிள் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்ல, உன்னுடைய ஃபேஸுக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு தேர்ட் பிரதரும் கேட்கறான். அதான் சீஃப் சொல்றதுக்கு பெருசா எதுவும் கிடையாது, நாங்க எங்களுடைய முழு விதமான பவரையும் அடைஞ்சிட்டோம். அப்புறம் ஒரு பொண்ணும் கூடவே இருக்கா, ஒரு குண்டோதரனும் இருக்கான், தேனி பண்றோம். கேள்விப்பட்டேன் நம்ம கிட்ட இருந்த அந்த யங் டீமன் யாரோ எடுத்து போயிட்டாலுமே. ஆமா, அதை வச்சு நம்ம இந்த இடத்துல மருந்து தயாரிக்கிறோன்ற விஷயம் தெரிஞ்சு டீமன்ஸும் வந்து அட்டாக் பண்ணிச்சுங்க. ஒருத்தனும் வந்து எடுத்துன்னு போயிட்டான். ஆனா சடன்லி எப்படி டீமன் இருந்ததுக்கு வந்திருக்கும் தெரியல. கண்டிப்பா ஒண்ணு இல்ல, அந்த மருந்துல வந்து அந்த வாசனை மோப்பம் முடிச்சுதான் வந்திருக்கோங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஃபயர் பவர் வச்சுட்டு இருக்கவனும் அந்த யங் டிராகன் எடுத்துன்னு போயிட்டான் இந்த இடத்து விட்டு. என்னால அவனை எதிர்த்து போராட முடியல. அந்த சமயத்துல ஃபயர் வெல்டரா, அதான் ஃபயர் ஆஸ்பெக்ட
வச்சுட்டு இருக்கிற ஃப்ரோடர் மவுண்டனை சேர்ந்தவன் அந்த யங் டீமன் அவன் தான் தூக்கின்னு போயிட்டுருக்கான். கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் டீமன்ஸோடைய காதுக்கு இன்னும் போயிருக்காது. நம்ம அந்த இடத்துக்கு அவன் சீக்கிரமா போறதுக்கு முன்னாடி அவனுக்கு முன்னாடி போயிட்டு அந்த யங் டீமன் இந்த இடத்துக்கு ஏத்தணும். என்னது நீ ஃபயர் வெல்டரே தோக்கடிச்சு அந்த டீமனை இந்த இடத்துக்கு ஏத்தணும் வர போறியா? கண்டிப்பா ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சீஃபும் சொல்ல இன்னொரு பக்கம் ஜோசாங்க யோசிக்கிறான். மவுண்டன் சாகா சொன்னது உண்மைதான் போல. எதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை என் காதுல போட்டாங்கன்னு இப்பதான் புரியுது. சரி இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். எக்ஸாக்டா அந்த யங் டீமன் அவங்க கொண்டு போயிருக்காங்கன்னா பெருசா என்னமோ நடந்திருக்கு. ஆக்சுவலி எல்டஸ் அங்கிள், நான் அந்த ஃபயர் வெல்டர் கிட்ட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேசியிருக்கேன். அதனால நானும் உங்க கூட வரலாமா? ஏன்னா என்கிட்ட அவன் நல்லா பேசியிருக்கான் போது கண்டிப்பா நான் எப்படியாச்சும் பேசி அந்த லிட்டில் டீமனை வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படியா? சரி ஓகே, எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்றோம். தேர்ட் பிரதர் நல்லா ரெஸ்டரா வாங்க, அந்த யங் டீமன் இதை கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி அவன் தயாரா இருக்க தன்னுடைய பவரை பார்த்து. அதுக்கப்புறம் வந்து டீமன்ஸ் எல்லாமே மறைமுகமான ஒரு மவுண்டனுடைய இடத்துல வந்து சீல் பண்ணி வச்சிருக்கிற இடத்த காமிக்கிறாங்க. இது பேர் அன்பிராமிஸ்டு லேண்டு. அந்த சீல் பார்க்க ஜெய்ஜாண்டியா இருக்கு பெருசா. டீமன்ஸ் எல்லாமே கீழே காத்துட்டு இருக்கேன். அந்த மயில் டீமனுடைய சின்ன ரக்கையில இருந்து வந்த சின்ன கிரியேச்சர் வந்து அந்த அர்பை எடுத்துட்டு வந்திருக்கும். அதுவும் பறந்து வந்து இந்த இடத்துல தலைமை தாங்கிற ஒரு லேடி டீமன் கிட்ட அந்த அர்பை கொடுத்து அடுத்த செகண்ட் அது வந்து அந்த இடத்துல மறைஞ்சு போகுது. அடுத்த பீஸ்ட் ஆஃப் தி வார்த்தை இறந்து போயிட்டானா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்த்து ஷாக் ஆகி இன்னொரு பக்கம் பீஸ்ட் ஆஃப் தி கிரேடியன் ஒன்று காமிக்கிறாங்க. பல வருஷங்கள் கடந்து போயிடுச்சு. ஹியூமன்ஸ் இதே இடத்துல தான் இருக்கும். அந்த ஹியூமன்ஸும் திருந்தல. காட்ஸுக்கு இன்னும் புரியல ஹியூமன்ஸ் எவ்வளவு மாறிட்டு வந்துட்டாங்கன்னு. எதுக்காக இந்த உலகத்துல எங்களையும் அனுமதிக்க மாட்டாங்க? ஹியூமன்ஸ் எவ்வளவு கேவலமானது இன்னுமா இந்த காட்ஸுக்கு புரியல. இந்த இடத்துல எவ்வளவு நாட்கள் அடைஞ்சு கிடக்கிறோம். இந்த ஜெயில இவ்வளவு நாளைக்கு இருக்குது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எல்லா டீமன்ஸும் சுதந்திரமா இருக்கணும். கண்டிப்பா இதை விட்டு வெளியே போகணும். பட் ஆனா கூடிய சீக்கிரமே அதுக்கான ஒரு வழி பிறக்கும். எங்களுக்கு வெற்றி கிடைக்கணும். இந்த சீல பிரேக் பண்ணி ஆவேன் 5 ஆட்ஸ்பர்ஸால கூட இது எதுவுமே தடுக்க முடியாது அப்படின்னு டீமன்ஸ் எல்லாமே அது கூஸ் பம்ப் பண்ணி விட மற்ற டீமன்ஸ் எல்லாமே கோபத்துல கொந்தளிக்குதுங்க. அது பயன்படுத்தின பவர் அந்த சீலுக்கு கொஞ்சமா ஆக்டிவிட்டி ஏற்படுத்தி விடுது. அதாவது அந்த சீலுடைய எழுத்துக்களை நல்லா தெரிய வைக்க அளவுக்கு அதோடைய பவர் வெளிப்படுத்துது. இந்த பவர் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இடத்துக்கும் பரவுது. அந்த இடத்துலயே இப்ப ஒவ்வொரு எலமெண்ட் வச்சுட்டு இருக்கிற காடியோ காமிக்கிறாங்க. இவன் மெட்டல் எலமெண்ட்டுக்கான கடவுள், இவங்க வுட் எலமெண்ட்டுக்கான கடவுள், இவன் வாட்டர் எலமெண்ட்டுக்கான கடவுள். ஃபயருக்கு இப்போ நம்ம ஹீரோக்கு பதில் இன்னொருத்தனும் அந்த இடத்துல இருக்கான். ஜிங் சாங் இவனுடைய பேரு. அப்புறம் எர்த்துக்கான ஒரு கடவுளும் காமிக்க கடைசியா நம்ம ஹீரோவையும் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த டீமன்ஸோடைய தலைவியா இருக்கிற ஒருத்தையும் எங்க பாருங்க 3 விதமான பீட்ஸ் அந்த யங் டீமன் இதை கொண்டு வாங்க அப்படின்னு அவனும் ஆர்டர் போட. அதுக்கப்புறம் மொத்தம் நம்ம வாத்து பையெல்லாம் காமிக்கிறாங்க. ஆமா நான் எங்க இருக்கேன், நான் யாரு, ஆமா நான் யார் கூட வெயிட் பண்ணின்ற மாதிரி அது பில்டப் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் முக்கியமான அடுத்த கட்ட போருக்காக ஒரு முக்கியமான சீனை காமிக்கிறாங்க. எந்த பொண்ணு பார்த்தா வாங்கி கிடக்குறான். அதான் நம்ம மாஸ்டர் சீயோட கேங்ல இருக்கவன். இன்னொரு பக்கம் வேற ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்க ஹீரோவும் எங்க இருக்கான்றது தெரியல. அந்த பொண்ணு இப்ப கண்மொழிக்க இன்னொரு பக்கம் ஒரு சில சின்ன டீமன்ஸ் அதனாலையும் காமிக்க. இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு சண்டை போறது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவும் சேர்ந்து அந்த ஏதோ ஒரு டீமன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க விஷயத்தை காமிக்க. அடுத்த கட்ட டீமனுக்கும் காட்ஸுக்குமான வார் தொடங்க போறதுன்னு இதே இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும் நம்புறேன். பிடிச்சிருந்தாலும் வீடியோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஒரு அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமா மறக்க முடிஞ்சது. யார் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்களுமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்சி போடுங்க. நானும் பாத்துங்க. என்னடா இந்த எபிசோட் ரொம்ப ஷார்ட்டா முடிஞ்சிச்சுன்னு சொன்னீங்கன்னா உண்மையா சொல்ல போனா இந்த சீரிஸோடைய சீசன் 1 கடைசி எபிசோட் இதுதான். ஃபர்ஸ்ட் சீசன்ல வெறும் 3 எபிசோட் தான். ரெண்டாவது சீசன்ல ஒரு 4 எபிசோட். பட் ஆனா கதை வயசா தொடர்ச்சியா தான் இருக்கும். அதனால நான் இதை லாஸ்ட் எபிசோட்லாம் சொல்ல மாட்டேன். இதோட கண்டினியூஷன் அடுத்த எபிசோடு வரப்போதுனால முடிஞ்சளவுக்கு அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. பட் பொறுமையா பாருங்க, இன்னும் வேற லெவலா இருக்கும். சீசன் 2 இருக்கிற அந்த எபிசோட்ஸ் எல்லாமே முடிஞ்சளவுக்கு பொறுமையா பார்ப்பீங்க நம்புறேன். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.